ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இந்த செஷன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்த் சீரீஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வந்து பேலியோ டயட்டை பற்றி யோசிச்சப்போ எனக்கு சார் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ப்ரொஃபஸர் டாக்டர் ஹரிஹரன் சார். அவங்க வந்து ஒன் ஆஃப் த பயனியர் இந்த ஃபீல்டில். அவங்கள எஃபியில் நான் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் உங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு பேலியோன்றது பற்றி எதுவுமே தெரியாது. சில பேர் ஆல்ரெடி உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்டு குரூப் இங்கே இருக்கிறவங்கள. ஸோ பேசிக் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த டாபிக் வந்து அப்ளைங் த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் பேலியோ டு த மாடர்ன் யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல். ஸோ இங்கே இருக்கிற நம்ம மக்களுக்காக இதை இந்த டைட்டில் நம்ம சாருக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரிவர்சிங் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இன் தமிழ் டயஸ்போரா. சாரோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க விநாயகா மிஷனில். எம்டி இன் பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் சார் இஸ் த டாக்டரேட் ஆல்சோ. சார் ஸ்லைடு சேஞ்ச். ஓகே. ஸோ நித்யா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகிறீங்களா? ஓகே, செகண்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடில் ஜஸ்ட் கிளினிக்கல் இம்பேக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும். ஸோ சார் வந்து ஒரு குளோபல் பயனியர் இந்த ஃபீல்டில். ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் குளோபலி டு ப்ரெஸ்கிரைப் பேலியோ. ஸோ இது ஒரு பெரிய என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்த மாத்திரையே இந்த நேரத்தில் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம டயட் என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஆன்சர் அதில் இருக்காது. பட் அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து மேபி நம்மளுடைய கிளாசிக்கலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது அது தெரியலையா, இல்லை அப்டேட் ஆகலையா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சார் வந்து அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குளோபல் பயனியர். ஸோ சார் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் and he is also prescribing paleo since 2016. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து ரிசல்ட்ஸ், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஸோ சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஹி ஹஸ் கைடட் 18,000+ கிளைண்ட்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ ஆன்லைன் செஷன்ஸ்னாலும் சரி, இப்போ எப்பயுமே நான் வாட்ஸ்அப்பில் சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னா ஹி ரெஸ்பான்ஸ் ஆன் த சேம் டே. ஸோ எனக்கு சில நேரம் அது கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். எப்படி அவ்வளோ எஃபி போஸ்ட்ஸ் போட்டுட்டு வீடியோஸ் ஏதாவது போட்டுட்டு ஸ்டில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு நமக்கு ரிப்ளையும் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஹி ஹாஸ் குளோபல் கிளைண்ட்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 18,000+ சக்ஸஸ்ஃபுல்லி கைடட் ரிசல்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க சாரு. அண்ட் தென் தேர்ட் நான் சொல்ல விரும்புகிறது அவார்ட் வின்னிங் கைடன்ஸ். ஸோ guided ICMR STS project on paleo versus triglycerides. ஸோ மேபி இதை சார் இதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைட்டாக டச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஸ்டேட் லெவல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாங்க அதில். ஸோ பப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போனாலுமே நம்ம கேட்குறது வந்து என்ன அப்படின்னா, do we have papers on this? இந்த ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் do we have paper? இந்த ஒரு கொஷின் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி சாரோட பேக்ரவுண்ட் பற்றி அது சொல்லணும் அப்படின்னா, சாரோட ஸ்பெஷலைஸ்டு பப்ளிகேஷன்ஸ் வந்து பேலியோ டயட் வெர்சஸ் மேல் டெஸ்டோஸ்டிரான்ஸ் லெவல்ஸ், பேலியோ டயட் வெர்சஸ் கார்டியாக் பயோமார்க்கர்ஸ், பேலியோ வெர்சஸ் ஃபேட்டி லிவர், ரோல் ஆஃப் அடிப்போனெக்டின் அண்ட் லிப்போப்ரோட்டீன் இன் டயபெட்டிஸ். ஓகே, இதில் மேபி இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, பிகாஸ் வி ஆர் நாட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். பட் ஸ்டில் இதில் பேசிக்கான விஷயங்கள் நமக்கு பார்த்தாலே தெரிய வரும். ஸோ நம்மளுடைய டயட் வெர்சஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த் மார்க்கர்ஸ் இல்லைன்னா டிசீசஸ், இதை வந்து எப்படி வந்து அது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நிறைய பப்ளிகேஷன்ஸ் சார் போட்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அகடமிக் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சார் வந்து எம்டி முடிச்சிருக்கிறாங்க. விநாயக மிஷனில் எம்பிபிஎஸ் சார் படிச்சிருக்கிறாங்க.
அண்ட் கரண்ட் ரோல் சார் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சில் கோயம்புத்தூர். சாரோட பேஸ் வந்து கோயம்புத்தூர் தான். அங்கேயே டயட் கன்சல்டேஷனும் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புக்ஸ் ரிட்டன் அதில் வந்து பப்ளிஷ்ட் ஆத்தர் ஆஃப் அதில் ஆத்தரிங் பண்ணியிருக்கிறாங்க யூனிக்வெஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பப்ளிஷர்ஸ் வந்து ஜேபி பப்ளிஷர்ஸ். மேபி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேபி அப்புறம் இதை பற்றி கூட நம்ம கேட்கலாம் சார்கிட்ட. ஆக்டிவ் ரிசர்ச்சர் சார் வந்து கண்டினியூஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் சயின்டிஸ்டாக இருக்கிறனால ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் ரிசர்ச்சர். கரண்ட்லி paleo diet versus metabolic syndrome. ஸோ இதை பற்றி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் டீட்டெயில்ஸை பற்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் பேசும்போது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இங்கே வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணி ஐ நோ இட்ஸ் 8:30, இட்ஸ் மோர் தென் 8:30 நவ். ஸோ இந்த டைமில் ஒரு சண்டேல எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது இன்ட்ரடக்ஷனில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அண்ட் த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் சார். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. நம்ம Q&A செஷன் அட் தி எண்ட் வச்சுக்கலாம் சார். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரஷ்ணு. நான் டாக்டர் ஹரிஹரன், டயட் கன்சல்டன்ட், கோயம்புத்தூர். ஸோ என்னை பத்தி பிரஷ்னே அவருக்கு ஒரு PDF ஃபைல் கொடுத்தா அதை படிக்காம விட்டார் போல இருக்கு. ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ட்விட்டர். கொஞ்ச நாள் ஆக்டிவா இல்லை, இப்போதான் திரும்ப ஆக்டிவா இருக்கேன் இந்த சோஷியல் மீடியால. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அதனால உள்ள வர முடியல. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லேண்ட் ஆஃப் ஹோமியோபதி, உங்க ஊர்ல தான் ஹோமியோபதி கண்டுபிடிச்சாங்க. ஆயுர்வேதா கண்டுபிடிச்ச பூமியில இருந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக் உங்களுக்காகவே சொல்றேன், மெயின்லி ஃபார் ஜெர்மன் டயாஸ்போரா. இப்ப ஒரு சின்ன டாபிக் தான், நம்ம ஒரு 15 to 20 minutes தான் பேச போறோம். அதுக்கப்புறம் வில் ஓப்பன் ஃபார் கொஸ்டின் ஆன்சர். என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். இப்ப இந்த பேலியோ டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு நாளைக்கு இல்லை. கடந்த 30 வருஷமா தான் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் நிறைய நடந்தோம் இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் நிறைய நடந்தாங்க. நம்மளுக்கு ஆட்டோ, டாக்ஸி, பைக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஃபுட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாம, ஹைபிரிட் இல்லாம, பரம்பரையா என்ன ஃபுட்டு கிடைச்சதோ அதை தான் நம்ம சாப்பிட்டோம். அதுக்கேற்ற உடல் உழைப்பு இருந்தது. இப்போ உள்ள மாதிரி சூப்பர் ஃபுட் எல்லாம் நம்ம எல்லாருமே நான் நினைக்கிறேன் 30s 40s தான் இருப்பீங்க என்னோட ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா 20s யாரும் இங்க பார்க்க போறாரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சைட்டுக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் சைட்ல பார்க்கும்போது அவங்க எல்லாம் நம்ம ஏஜ், நம்மளுக்கு இன்னைக்கு 30-40 வயசு ஆகும்போது அவங்களுக்கு இருந்த ஹெல்த் நம்மளுக்கு இன்னைக்கு இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்னென்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? மெயின்லி ஒர்க் இல்லையா? பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். இஎம்ஐ, ஒர்க்கு, மேரேஜ், குழந்தைங்க, அலைச்சல், தூக்கமின்மை, லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ் இன் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரீசன்ஸ் இருக்கு. அப்படின்னாலும் லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. லெஸ்னா உங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கம்மியா சாப்பிட்டாங்க, மீடியமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. நம்ம மீடியமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோம், ஆனா அதிகமா சாப்பிடுறோம், எனர்ஜி டென்ஸ் ஃபுட் சாப்பிடுறோம். ஸோ பழைய ரைஸை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு உள்ள ரைஸ்க்குலாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். இன்னைக்கு நம்ம சக்கரை கன்சப்ஷன், ஹிடன் சுகர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பழைய ஜெனரேஷன்ல சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஸ்நாக்ஸ் அளவுக்கு நம்ம எந்த ஜெனரேஷன், ராஜராஜ சோழன் கூட சாப்பிட்டுருக்க மாட்டான் இவ்வளவு ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளவு சாப்பிட்றோம், நம்ம கண்ட நேரத்துலயும் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லாத டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, பிசிஓடி, இந்த மாதிரியான நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இன்னைக்கு இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது ரிவர்ஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 2 things இல்லைங்களா? ஒன்னு வந்து ரெடியூஸ் த கலோரிஸ். கலோரிஸ்னா என்ன? காலையில ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம், அதை 2 இட்லியா குறையும், அவ்வளவு. அந்த மாதிரி 3 மீல்லையும் கலோரிஸை குறைங்க. இது ஒரு கான்செப்ட். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அதிகமா பேர்ன் பண்றோம், மைனஸ் எவ்வளவு எடுக்கிறோம்,
equal to weight loss இல்லைங்களா. இதுதான் ட்ரெடிஷ்னலி கலோரிஸ் அவுட் கான்செப்ட். there is nothing wrong with that concept. எக்ஸசைஸ் அதுவும் அதே தானே. அதிகமான அளவு கலோரிஸை எரிக்கிறீங்க, கலோரிஸ் அதே அளவுக்கு தான் நீங்க சாப்பிடுறீங்க, அதிகமான கலோரிஸ் எரிக்கிறீங்க. ஸோ கலோரிஸ் அவுட் மைனஸ் கலோரிஸ் இன், அது வந்து ஒரு நம்பர் வருது, அதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வருது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேம். பெரிய நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கிறது கான்செப்ட் ஒண்ணுதான். உங்களுக்கு ஃபுட்டோட நம்பர் குறையுது, அது குவான்டிட்டி குறையுது. 2 மீல்ல ஒருத்தன் 3 மீல் எடுக்கிறது ஒரு 1800 2000 கலோரி எடுக்கிறாங்க. 2 மீல்ல அவன் 2000 கலோரிலாம் எடுக்க முடியாது இல்லைங்களா. ஒரு 1500 கலோரிஸ் குறைக்கிறான் இல்லையா. அதனால அதோட பெனிஃபிட்ஸ் வருது. ஓகே, வாட் இஸ் த செகண்ட் டைப்? அதுதான் நான் அதுல உள்ள வரேன். ஸோ லோ கார்ப் டயட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேலியோ டயட், கீட்டோ டயட், எல்சிஹெச்எஃப் டயட், கார்னிவோர் டயட், இதெல்லாம் தான் நம்ம லோ கார்ப் டயட்ஸ். ஸோ இங்க கலோரிஸ் மேட்டர்ஸா அப்படின்னா பெரிய லெவல்ல நாங்க கலோரிஸை பார்க்கறது கிடையாது. ஆனா நம்ம ஃபுட்டை நீங்க ரொம்ப அதிகமான கலோரி சாப்பிட முடியாது. ஏன்னா சேஷியேட்டிவ் வேல்யூ சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிறது நம்ம பேலியோ டயட்ல அதிகம். அதுதான் இந்த டயட்டோட பெனிஃபிட். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் டயட்ல இருக்கணும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் இல்லையா. நம்ம வந்து பதட்டமாவே இருப்பாப்புல, ஏதாவது கோபமாவே சுத்திட்டு இருப்பான். என்ன மச்சி அப்படின்னா, டயட்ல இருக்க இடம்லாம் ஆமாண்டா கட்டுப்பா இருக்கண்டா அப்படிமா. அது இந்த டயட்ல கிடையாது. ஏன்னா லோ ஃபேட் டயட், அதாவது கலோரி என்ன சொல்றாங்க, கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு இப்ப புது ஃபேஷன் வந்து நேம். ஸோ கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட்ல என்னன்னா, கலோரியை குறைக்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் பண்ணுவாப்புல, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. பெனிஃபிட்டும் ஓரளவுக்கு ஒரு நார்மல் வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மல் வெயிட் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது, விட்டுருவாங்க. திரும்ப கச்சமுச்சான்னு வெயிட் போட்டுரும். அந்த டயட்டை நம்ம லைஃப் லாங் பண்ணுவோம். செகண்ட் டைம் தேர்ட் டைம் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற பெனிஃபிட் கிடையாது. பேலியோ டயட்ல அது கிடையாது. நீங்க 3 நேரமும் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆனா வெயிட் லாஸ் வரும், டயாபெட்டிஸ் குறையும், ஹைப்பர் டென்ஷன் குறையும், பிசிஓடி இம்ப்ரூவ் ஆகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் இதோட பெனிஃபிட். இதுக்கும் அதுக்கும் நான் டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா. இதுக்கு சஸ்டெயின்டா ரொம்ப நாளைக்கு நம்ம பண்ண முடியும் பேலியோ டயட். ஏன்னா பசிங்கிறதே இருக்காது, ஆசைங்கிறதே இருக்காது. ஸ்வீட் சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும். இல்லை லோ ஃபேட் டயட்ல பயங்கரமா கிரேவிங் இருக்கும். பக்கத்துல உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போது நம்ம அதை பிடிங்கி சாப்பிடலாம். ஆனா பேலியோ டயட்ல அந்த மாதிரி கிரேவிங் சுத்தமாவே இருக்காது. டயட்டை கரெக்டா பண்ணும்போது, நிறைய பேர் டயட்டை தப்பு தப்பா பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிரேவிங்ஸ் வரும். ஸோ நம்ம சொல்ற குவான்டிட்டி, நான் தான் சொல்றேன் நல்லா ஹெவியா சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஹெவியா சாப்பிடும்போது இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வராது. தான் இந்த டயட்ல ஒரு மேஜர் காம்ப்ளைன்ஸ் நல்லா பண்ண முடியும். வருஷ கணக்கில் நம்மளால டயட்ல இருக்க முடியும். அண்ட் அனதர் பாயிண்ட், எனி திங் இஸ் ஃபார் லைஃப் டைம். இப்ப வந்து நீ வேலைக்கு போடா அப்படின்னு சொல்றோம்னா, எவ்வளவு நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா யாரும் கேட்க மாட்டோம் இல்லைங்களா. நம்ம ரிட்டையர் ஆகிற வரையும் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா யாராவது கேட்கறாங்க, டாக்டர் நான் இந்த எக்ஸசைஸ் எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறோமா? எக்ஸசைஸ் ஃபார் லைஃப். டயட்னா மட்டும் எனக்கு எவ்வளவு நாள்ல சார் வெயிட் குறையும், நான் எப்ப திரும்ப நார்மல் ஃபுட்டுக்கு போகலாம்னு கேட்கறாங்க. அது நடக்கவே நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், யூ கேனாட் கோ பேக் இன் எனிதிங் இன் யுவர் லைஃப் இல்லைங்களா. எஸ்பெஷலி எக்ஸசைஸ் ஆர் டயட். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன் டாக்டர்னா நீங்க போனை கட் பண்ணிட்டு நீங்க போய் தூங்க போயிடலாம். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல டாக்டர், ஐ வாண்ட் டு சேஞ்ச், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப்னா தட் பிராக்டிஸ் ஷுட் பி லைஃப் லாங். 3 மாசம் பண்ணேன், 6 மாசம் பண்ணேன், 1 வருஷம் பண்ணேன், நோ பெனிஃபிட். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டு திரும்ப இப்ப சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா. 30 நாளில் 10 கிலோ குறைச்சேன், 3 மாசத்துல 25 கிலோ குறைச்சேன், 3 மாசத்துக்கு அப்புறம் அவன் ஆளே எங்க இருப்பானே தெரியாது. 2-3 வருஷத்துக்கு இன்ஸ்டாகிராம்லயே வரமாட்டேன். ஏன்னா திரும்ப டயட் விட்டுருவான், வெயிட் ஜாஸ்தி ஆயிடுவான். எல்லாருமே அதுதான். பால மேல தூக்கி போட்டீங்கன்னா எங்க வரும், திரும்ப கீழே தான் வரும், விட்டாக்க கீழே தான் வரும். அப்ப டயட் இஸ் ஃபார் லைஃப் டைம். ஸோ தட்ஸ் இட். ஸோ பேலியோ டயட்டோட கான்செப்ட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஐ எம் அ பேஷனேட் பர்சன் இன் மை ஃபீல்டு. சரிங்களா. எம்பிபிஎஸ் படிக்கும்போது எப்ப 2001 2000 அப்ப பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப வெறி கொண்டு படிச்சு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருந்ததால கோல்டு மெடல் வாங்கினேன்.
அப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்ப அந்த பயோகெமிஸ்ட்ரி லவ் வந்துருச்சு. அப்போ ஐ வென்ட் ஃபார் எம்டி இன் பயோகெமிஸ்ட்ரி. அதுலேயும் கோல்டு மெடல் 83.4%. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 மார்க்ஸ் எனக்கு தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகி அப்படியே ஈவினிங் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணிட்டு. ஸோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் என்னங்க, சளி இருமல் காய்ச்சல் ஜிபி ப்ராக்டிஸ் இல்லையா. 2016 தான் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் பேலியோ டயட். ஐ லவ் டீச்சிங் ஆல்சோ. டீச்சிங் அதுக்கு தான் மெயினா ரெண்டுமே. ஸோ ஐ ஹவ் 2 பேஷன்ஸ். ஒன் இஸ் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் அனதர் இஸ் டீச்சிங். ஸோ 2016 இந்த பேலியோ டயட் கான்செப்ட்ஸ் கேள்விப்படும் போது இட்ஸ் நத்திங் பட் பயோகெமிஸ்ட்ரி. அவன் நான் சொல்றத படிக்காத ஆளு, ஏதாவது எம்பிபிஎஸ் படிக்காத ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்னை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னடா நம்ம ஒரு பயோகெமிஸ்ட்ரி டீச்சர் இவன் நம்மளை விட பயங்கரமா கிளாஸ், அதுவும் வேற ரூட்ல போறானே. ஏன்னா அவன் சொல்றதுக்கு குளுக்கோஸ், ஃபேட், புரோட்டீன், மெட்டபாலிசம், எனர்ஜி எல்லாமே என்னோட சப்ஜெக்ட். டயாபெட்டிஸ் இல்லைங்களா, எல்லாமே என் சப்ஜெக்ட். பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷன், கீட்டோசிஸ், கீட்டோஜெனிசிஸ். அப்புறம் தான் ஓகே இந்த ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ ட்ரைட் த டயட் மை செல்ஃப் அண்ட் ஐ even now also I'm following the diet. Last 10 years I'm on the diet. So I started prescribing it to my patients and I started writing in Facebook. So இதெல்லாம் பண்ணும்போது I started doing research in that. இப்போ நான் வேல்யூ டேட்ல பிஹெச்டி இன்னும் 2-3 monthsல கம்ப்ளீட் ஆயிரும். காட்ஸ் கிரேஸ். அதுலயே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அட் த டைம் when I entered there was எனக்கு பயங்கர அப்போசிஷன் டாக்டர்ஸ். என்ன இந்த ஆளு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஐஎம்எல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இது டயட் கொடுக்கறது அது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை டிகிரி. நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ கேன் கிவ் பிரிஸ்கிரைப் எனி டயட் ஐ வாண்ட். தேர் இஸ் நோ ரெகுலேஷன் ஃபார் தட் இன் இந்தியா. சரிங்களா. அப்போ நான் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வாட் வி ஹாவ் அச்சீவ்ட் இஸ் இந்த லாஸ்ட் 10 years தமிழ்நாட்டில் நீங்க எந்த பெரிய டாக்டர்கிட்ட போனாலும் he knows about paleo diet. அதுதான் என்னோட சக்சஸா பார்க்குறேன். எங்க பேலியோ கம்யூனிட்டியோட சக்சஸா நாங்க பார்க்குறோம். நியாண்ட செல்வன் மற்றும் ஆரோக்கியம் நல்வாழ்வு பிளஸ் எங்களோட இதா பார்க்குறோம். இன்னைக்கு பேலியோ டயட் உங்களுக்கு வேணா எடுத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் மாறி இருக்குன்னு அதுக்கு நாங்க ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த பேலியோ திரும்ப வில் கம் டு பேலியோ டயட். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஃபுட்ஸை நம்ம கம்மி பண்றோம். கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, நம்ம டெய்லி எடுக்கிற இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பயறு, பருப்பு, தானியம், சிறுதானியம், பழங்கள், பிரெட், பிஸ்கட், சுகர், ஸ்வீட், ஸ்நாக்ஸ், ஜூஸ், பேக்கரி ஃபுட் எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட சவுத் இந்தியன்ஸ், தமிழ்நாடு ஆளுங்களோட ஸ்டேபிள் ஃபுட். இங்க இருந்தாலும் சரி, நீங்க ஜெர்மனில இருந்தாலும் சரி, இதுதான் நீங்க ஸ்டேபிள் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஜெர்மனில இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கு, சீஸ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, எக் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இல்ல நாங்க இந்தியால இருந்து அரிசி இறக்குமதி பண்ணி நாங்க 3 வேலைக்கு தான் சாப்பிடுவோம், கிடைக்காத உளுந்த இங்க கொண்டு வந்து காஸ்ட்லியா இட்லி தோசை சாப்பிடுவோம். அப்ப இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த கார்போஹைட்ரேட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதான் நம்ம பேலியோ டயட். ஸோ இந்த இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பழங்கள்லாம் வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அதுல இருந்து வர்றதான் குளுக்கோஸ். இப்போ குளுக்கோஸ்னா நீங்க இந்தியாவில இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, குளுக்கான் டி பவுடர், குளுக்கோஸ் பவுடர் ஃபார்மசியில கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் நம்ம கார்போஹைட்ரேட்ல இருந்து வர்றது தான். ஸோ ஒன்ஸ் யூ ரெடியூஸ் த கார்போஹைட்ரேட் இன்டேக், அப்ப ரத்தத்துக்குள்ள குளுக்கோஸ் வர்றது குறையும். ரத்தத்துல குளுக்கோஸ் வரலைன்னா சுகர் லெவல், அதான் சுகர் இல்லைங்களா. அப்ப டயாபெட்டிஸ், பியூட்டிஃபுல் கண்ட்ரோலிங் டயாபெட்டிஸ் நமக்கு கிடைக்கும். சுகர் ஃபிளக்சுவேஷன் வரவே வராது. நம்ம டயட்ல மெடிசன்ஸ் நல்லா குறைச்சிடலாம். நிறைய பேர் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். ஈவன் இன்சுலின் ஸ்டாப் பண்ண பேஷண்ட் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் பெனிஃபிட் இஸ் டயாபெட்டிஸ் கண்ட்ரோல். டயட்டை விட்டாக்க திரும்ப பழைய மாதிரி. சி யூ ஆர் ரெடியூசிங் த இன்புட்டுங்க. இன்புட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஸோ யுவர் குளுக்கோஸ் லெவலிங் சரி. திரும்ப இன்புட் கொடுத்தீங்கன்னா த டிசீஸ் ஸ்டேஸ் த சேம். ஒன்ஸ் அ டயாபெட்டிக் ஆல்வேஸ் அ டயாபெட்டிக், ஒன்ஸ் ஒபீஸ் ஆல்வேஸ் ஒபீஸ், ஒன்ஸ் ஹைப்பர்டென்சிவ் ஆல்வேஸ் ஹைப்பர்டென்சிவ். யூ கேனாட் ரிவர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இல்லைங்களா. அப்ப சுகர் கண்ட்ரோல். ரெண்டாவது, பிளட்ல குளுக்கோஸ் இல்லை, ஸோ பாடி வில் ஸ்விட்ச் ஓவர் டு பர்னிங் ஃபேட்ஸ். இப்போ ஃபுட்ல ஃபேட் இருக்கு, பேலியோ டயட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அதை எரிக்கும் போது உடம்புல இருக்கிற ஃபேட்டும் கீட்டோசிஸ் அப்படிங்கிற மூலியமா எரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆக்சிலரேட்டட் வெயிட் லாஸ், நம்மளுக்கு வெயிட் லாஸ் வரும். அதை வெயிட்டை மெயின்டைன் பண்றதும் பேலியோ டயட் மூலியமா தான் பண்ண முடியும். இந்த வெயிட் குறைய லிவர்ல படிஞ்சிருக்கிற ஃபேட், அதுவும் என்னோட பேப்பர் நீங்க பார்த்துருப்பீங்க.
ஃபேட்டி லிவர் நம்ம 33% இந்தியன்ஸ்க்கு, உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்தியன்ஸ்க்கு இருக்கு. அதனாலே டயபிட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் கூடும், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக 1008 பிரச்சனை வரும். ஃபேட்டி லிவர் கேன் பி ரிவர்ஸ் கம்ப்ளீட்லி. ஈவன் வெயிட் லாஸ் இல்லைனா கூட ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகும். மேஜிக். சரிங்களா? சி ஃபேட்டி லிவர் ரெடியூசஸ் வென் யூ ரெடியூஸ் வெயிட் பை எனி டயட். இன்னவர் டயட் வேகமா ரெடியூஸ் ஆகும் ஃபேட்டி லிவர். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையுது. இப்போ இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடக்ஷன் குறையும். நீங்க இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா பிளட்டுக்குள்ள குளுக்கோஸா போகும். நல்லா இருக்கிறவனுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கார்போஹைட்ரேட் இஸ் இட் பேட் ஃபுட்? நோ. இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொல்லிட்டேன். இட்ஸ் அவர் ஸ்டேபிள் ஃபுட். இட்ஸ் அ குட் ஃபுட் ஒன்லி. பட் ஃபார் ஹூம் அப்படிங்கிற இது உங்களுக்கு டயாபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஒபிசிட்டி, பிசிஓடி இருக்குன்னா then carbohydrate is you have carbohydrate intolerance, உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அந்த கார்போஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த டயட் கிடையாது. பிரஷ்னேவோட டிபி போட்டோலாம் பார்த்தாலும் ஜம்மு யோகாலாம் பண்ணிட்டு அவருக்கு இந்த டயட் எடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் ஜாலியா இட்லி, தோசை, பிரெட்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் ரிடக்ஷன் பண்ணும்போது அதாவது மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? மற்றவனுக்கு 4 இட்லி சாப்பிட்டா 20 பாயிண்ட் இன்சுலின் உற்பத்தி ஆகும். ஏன்னா அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து வர குளுக்கோஸை செல்லுக்குள்ள தரணும். உங்களுக்கு அது 40 பாயிண்டா உற்பத்தி ஆகுது. அதான் பிரச்சனை. அதனாலதான் இன்சுலின் அதிகமாகுது, பாடி ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, டயாபிட்டிஸ் வருது. இன்னொன்னு, இன்சுலின் அதிகமாகும்போது ரத்த குழாய் சுருங்குது. அப்போ ப்ரெஷர் நிறைய பேருக்கு வரும். ஸோ கார்போஹைட்ரேட் குறைங்க, இன்சுலினை குறைங்க, ரத்த குழாய் விரிவடையும், ப்ரெஷர் குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். கார்போஹைட்ரேட் ஒத்துக்காம இன்சுலின் ஏறும்போது லேடிஸ், யங் லேடிஸ்க்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமாகும். ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற லேடிஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஆண்கள் ஹார்மோன் வரும்போது பீரியட் ஸ்டாப் ஆயிடும். அதான் பிசிஓடி. நிறைய பேர் பிரெக்னன்சி ஆகிறது கஷ்டமாயிடும். இப்போ பேலியோடைட்ல இன்சுலின் குறையும் போது மற்ற ஹார்மோனல், இதை பத்தி இப்போ கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், ஹார்மோனல் ஹார்மனி ஹார்மனி மாதிரி இருக்கிறதுக்கு பேலியோடைட் பண்ணும்போது நிறைய பேர் அதில் பிரெக்னென்ட் ஆகி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பேபிஸ் பிறந்திருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் கொடுக்கறதுனா பிரெக்னன்சி தான் பேலியோடு. அண்ட் தென் அன்எக்ஸ்பிளைன்டா மைக்ரைன் போயிருது. அது எப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எடுக்கிற இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட் உங்க ஹெட் ஏக்க காசு பண்ணிட்டு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஹெட் ஏக் போயிடுது, சைனஸ் ப்ராப்ளம் போயிடுது, மயால்ஜியா, உடம்பு ஃபுல்லா வலிங்க டாக்டர், ஐயோ அன்எக்ஸ்பிளைன்டு பாடி பெயின். ஒரு 40 இயர் ஓல்டு ஃபீமேல்ஸ் அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் அசிடிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுல அருமையான ரீசன் இருக்கு. ஏன்னா as a biochemist I know more about digestion absorption. Stomach secretes HCl இல்லைங்களா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம விரல வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விட்டோம்னா எரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வயிற்றுல உற்பத்தி ஆகுது. தட் இஸ் டு டைஜஸ்ட் ப்ரோட்டீன்ஸ், நாட் கார்போஹைட்ரேட். நம்ம எங்க ஃபுட்ல ப்ரோட்டீன் எடுக்கிறோம்? எல்லாம் சும்மா நான் லென்டின்ஸ் எடுக்கிறேன் டாக்டர், பயர் எடுக்கிறேன், சுண்டல் எடுக்கிறேன், அதெல்லாம் ப்ரோட்டீன்லாம் கிடையாது. நான்வெஜ், முட்டை, பன்னீர் இதெல்லாம் தான் ப்ரோட்டீன். ஸோ அதை எடுக்கும்போது அந்த ஆசிட் வேலை வந்து ஆசிட் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடுது, ப்ரோட்டீன் டைஜஷன். அப்போ அசிடிட்டி அளவுகள் குறையுது, ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகள் குறையுது. ஏன்னா ஆட்டோ இம்யூன் நிறைய அவாய்ட் பண்ணும். மெனி கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் ஆர் ட்ரிகர்ஸ் ஃபார் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்போ கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுவோம், அது இம்ப்ரூவ் ஆகுது. ஃபைப்ராய்ட்ஸ், லேடிஸ்க்கு எக்கச்சக்கமான ப்ளீடிங், அடினோமயோசிஸ் அதெல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. இந்த டயட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்த டயட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணது எபிலெப்சிக்கு தான். ஸோ இந்த சீசர், அதாவது ஃபிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது பயங்கரமா கண்ட்ரோலுக்கு வரும். அதுவும் ரிஃப்ராக்டரி எபிலெப்சி, 10 மருந்து கொடுத்து கண்ட்ரோல் ஆகுது எபிலெப்சி, நம்ம பேலியோ கீட்டோஜெனிக் டயட் கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் பெனிஃபிட்ஸ். பட் நான் சொன்னது அதுதான், உங்களுக்கு நல்லா இருக்கீங்கன்னா எந்த டயட்டும் பண்ணாதீங்க, நல்லா இல்லைன்னா நீங்க பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விடவே விடாதீங்க. விட்டா பிரச்சனை தான். ரப்பர் பேண்டை இழுத்து விட்டீங்கன்னா கையில தான் அடிக்கும் இல்லைங்களா? பேசாம இந்த ரப்பர் பேண்ட் அங்கேயே கிடக்கும். ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் அ டயட், தட் இஸ் ஃபார் லைஃப். எனி டயட், எனி எக்ஸசைஸ், எனி கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் ஆர் எனிதிங், ஏதாவது ஒன்று பண்றோம்னா we have to do it for லைஃப் டைம். ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. அண்ட் ஐ எம் டூயிங் PhD இன் பேலியோ டயட் பேஸ்ட் ஆன் மை பேஷன்ஸ். இதுதான் நான் பண்றது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற கான்செப்ட். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நம்ம எல்லாருமே அதுதான். 33% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்ன? மெட்டபாலிசம் சரியில்லை. மெட்டபாலிசம்னா என்ன? நீங்க ஃபுட் எடுக்கிறீங்க, அது எனர்ஜியா மாறும். அது எனர்ஜியா சரியா மாறாம நம்மளுக்கு வெயிட் கூடுது, இல்ல நம்மளுக்கு லிவர்ல போய் ஃபேட் வருது, இல்ல குளுக்கோஸ் லெவல் ரத்தத்துல அதிகமாகி டயாபெட்டிஸ் வருது, ஹைப்பர் இன்சுலினிமியா வருது,
இந்த கார்போஹைட்ரேட்னால இன்ஃப்ளமேஷன் வருது, HSCRP, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இதெல்லாம் தான் நல்ல கொலஸ்ட்ரால் குறையுது, ட்ரைகிளிசரைடு அதிகமாகுது. இதெல்லாம் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பேராமீட்டர்ஸ். ஸோ என்னோட டாபிக் அதுதான். ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இன்சுலின் லெவல், ஹைப்பர் இன்சுலினிமியா குறையும், டயாபெட்டிஸ் குறையும், வெயிட் குறையும், ப்ரெஷர் குறையும், ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிற ஒரு வகையான கொழுப்பு குறையும், பேட் ஃபேட் அது குறையும், நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும், ஃபேட்டி லிவர் குறையும், இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற HSCRP அந்த மார்க்கர் குறையும், யூரிக் ஆசிட் அப்படிங்கிற சால்ட் யூரின் லெவல்ல போயிடும், பெய்ஸ்ட் ஹிப் ரேஷியோ இடுப்பு சுற்றளவுங்கிறோம்ல அதுவும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஒரு பேராமீட்டர், அது குறையும். ஸோ இதெல்லாம் தான் இது எல்லாமே முன்னாடி பண்ணதா டுகெதரா நம்ம இந்தியன் பேஷன் நான் பண்றது இந்தியன் டைப் ஆஃப் பேலியோ டயட். இப்ப ஃபாரின்ல உள்ள பேலியோ டயட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலவுட், நம்ம இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலவுட் கிடையாது, வெறும் கொய்யாக்கா மட்டும்தான் அலவுட். ஸோ இந்தியன் பேஷன்ஸ்க்கு இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பேலியோ டயட். பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வேண்டாம்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை ஓகே நோ ப்ராப்ளம். ஏன்னா பாதாம் வேர்க்கடலை ஆல்மோஸ்ட் ஒரே இது. வேர்க்கடலை அலர்ஜிலாம் இந்தியாவில கிடையாது, அதெல்லாம் அமெரிக்கால மற்ற கண்ட்ரில தான் இருக்கு. அதனால வேர்க்கடலை அலவுட் அப்படின்னு. பிளஸ் டைரி கிடையாது, நான் டைரி எல்லாம் சேர்த்துக்கிறது. ஸோ என்னோட மாடல் டயட் சார்ட் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. காலையில ஒரு 30 கிராம் வெண்ணெய், அதை நம்ம டீ காஃபி பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறோம், வித்தவுட் எனி கைண்ட்ஸ் ஆஃப் சுகர் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். பிளஸ் பாதாம் ஒரு 60 பீஸ். இது மேல் ஃபீமேல் பெரிய குவான்டிட்டி டிஃபரன்ஸ்லாம் வேணாம், அதை வயிறு ஃபுல்லாக சாப்பிடலான்ட்டு. அல்லது வேர்க்கடலை ஒரு 50லேருந்து 100 கிராம் பாயில்டு ரோஸ்டட், பிளஸ் பட்டர் டீ. ஒரு நாளைக்கு பட்டர் டீ பிளஸ் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அங்க கிடைக்காது, அதனால நீங்க பட்டர் டீ பிளஸ் பாதாம் எடுத்துங்க போதும். லஞ்சுக்கு நீங்க எக் பிளஸ் வெஜிடபிள் 4-5 எக் பிளஸ் எல்லா வெஜிடபிளும் அதோட எக்ஸப்ட் டியூபரஸ் கிழங்கு வகைகள் பாக்கி எல்லா வெஜிடபிளும் நீங்க சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சமைச்சுக்கலாம். எக் போத் ஒயிட் எல்லோ நீங்க எடுத்துக்கலாம். எக் போர் அடிக்குது டாக்டர் அப்படின்னா சீஸ், ஜெர்மனில சூப்பரா சீஸ் கிடைக்கும், 50 கிராம் சீஸ் பிளஸ் வெஜிடபிள், ஹார்டு சீஸ், சாஃப்ட் சீஸ் வேண்டாம். நைட்டுக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஆர் பன்னீர் ஆர் அவகேடோ. நான்வெஜ்னா ஒரு 1/4 கிலோ 300 கிராம் சிக்கன், மட்டன், ஃபிஷ், பீஃப், போர்க் எல்லாமே எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணாம நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஷாலோ, கிரில், தந்தூரி, கிரேவி, ஏர் ஃப்ரை, ஓன் ஃப்ரை, ஸ்டேக் எல்லாமே அதோட பார்பிக்யூ. நான்வெஜ்க்கு பதிலாக பன்னீர் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதை பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பன்னீருக்கு பதிலாக அவகேடோ ஒரு 2-3 அவகேடோ ஸ்மூத்தி அடிச்சு குடிச்சிக்கலாம். இதுதான் பேலியோ டயட். நடுவில் பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, லெமன் டீ, நார்மல் டீ, காஃபி வித்தவுட் சுகர், மஷ்ரூம், பிஸ்தா, வெஜ் சூப், நான்வெஜ் சூப், உப்பு போட்டு லெமன் ஜூஸ், கேரட், குக்கும்பர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பழங்கள்ல பெர்ரிஸ் எடுத்துக்கலாம், 4-5 பீஸ், ஒரு ப்ளூபெரி, பிளாக்பெரி அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிஸ், அன்ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ் பெரிஸ் ஒரு 4-5, அல்லது கொய்யாக்காய், டெய்லி ஒரு கொய்யாக்காய், கொய்யா பழம் கிடையாது, கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் டயட். உங்களோட எல்லா ஹெல்த் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் டயட். மெயின்டெனன்ஸ் டயட்ங்கிறது நான் சஜஸ்ட் பண்றது 70% பேலியோ டயட். நீங்க கேட்டது 100%. 70%ங்கிறது மதியானம் மட்டும் நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டு மார்னிங் அண்ட் நைட்டு நான் சொன்ன அந்த பேலியோ 6 பேலியோ ஃபுட்டு, 8 பேலியோ ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 8 பேலியோ ஃபுட்ல ஏதோ காலையில ஒன்று நைட் ஒன்று எடுத்து லஞ்சுக்கு மட்டும் ரைஸ். மற்றபடி ஃபாலோ த பேலியோ பிரின்சிபல்ஸ். நோ சுகர், ஸ்வீட்ஸ், பிரெட், பிஸ்கட் அந்த மாதிரி ஐட்டம், ஜங்க் ஃபுட், மைதா ஐட்டம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்கேன். 3 மீல் எடுத்துக்கிட்டா போதும். நான் சொன்ன பேலியோ ஸ்நாக்ஸ் போதும். ஸோ இந்த இது வீடியோவா போடும்போது உங்களுக்கு திரும்ப நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன டயட் ஐட்டமா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ யூ கேன் Brezhnev will give you my WhatsApp number. Any questions you can ask me. So I thank Brezhnev and team for giving me the wonderful opportunity of speaking with Tamil diaspora in Germany. மிக்க நன்றி. வணக்கம். இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம வேணா மீட்டிங் போடலாம். இன்னும் 2-3 கண்ட்ரிஸ். ஸோ ஜெர்மனி வாஸ் நானா அசந்த கண்ட்ரி ஜெர்மனி அப் டு 50s இல்லைங்களா. ரெனைசான்ஸ் பீரியட், ஆர்ட், வேக்னர், பாக், மொசாட் எல்லாருமே ஆஸ்திரியா ஜெர்மனிக்காங்க, எல்லாம் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள். அதுக்கப்புறம் ஹோமியோபதி லெனிமேன் அவர் கண்டுபிடிச்சது. கிரேட் பீப்புள், ரெனைசான்ஸ் ஆர்ட், ஜெர்மன் இன்ஜினியரிங், ஃபர்ஸ்ட் கார், பென்ஸ், எவ்வளவு இருக்கு. மூவிஸ் எல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு ஜெர்மன், பெர்னர் ஹெர்சாக் என்னோட ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். அண்ட் ஈவன் பிலாசபி வைஸ் கூட நிறைய ஜெர்மன்ஸ் தான் இந்தியன் பிலாசபி எல்லாம் வெளில கொண்டு போனது. எலோ பிலாசபி ஆல்சோ. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இந்த வாரெல்லாம் போகாம இருந்தாங்கன்னா அமெரிக்காவை தாண்டி இருப்பாங்க. தாண்டல, வாரனால மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப ஜெர்மன் ரெனைசன்ஸ் பீரியட் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு கான்வர்ஸ் வித் யூ. நன்றி, வணக்கம்.